சிபிஐ ஏஜென்சி அப்படின்றது ஒரு மத்திய அரசு ஏஜென்சி. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள்லாம் வந்து மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு நிறைய பொலிட்டிக்கலி சில விஷயங்களை பண்றாங்கன்னு. ஸோ சிபிஐயுமே நம்ம அதே ஆங்கிளோட பார்க்கணுமா? இடி, குறிப்பா ஐடி, இந்த மாதிரி தான் சிபிஐயும் நம்ம பார்க்கணுமா? நான் அப்படிதான் பார்க்குறேன். இந்த கேஸில் அப்படிதான் இருக்கு. அவரை முதல்ல டெல்லிக்கு அழைக்கிறது, அதன் பின்னருக்கு 2வது முறை சம்மன் கொடுக்கறது, 8 மணி நேரம் 7 மணி நேரம் கேள்வி கேட்கறது, அப்புறம் வந்து இப்போ மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கசிய விடப்பட்ட தகவல்கள் இருக்கிறது. அவர் பேரை சார்ஜ் ஷீட்டில் ஆட் பண்ணுவாங்க, அவரை சஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதற்குன்னா அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக மட்டும்தான் செய்யப்படுவதாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா கேஸ்லேயுமே சிபிஐ வந்து எல்லா முக்கியமான ஆட்களையும் எக்ஸாமின் பண்ணுறாங்களா, அவங்கள டெல்லிக்கு கூப்பிடுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் இதை ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது. ஜனநாயகனுக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் இதில் இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள், அரசியல் நிர்பந்தங்கள் புரியும். இது எக்ஸ்பெக்டட் தான். இதுக்கு தான் நிறைய பேர் விஜய் அவர்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சிபிஐலாம் கேட்காதீங்க. பட் இதை இப்போ டிவிக்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கேட்கல சிபிஐ, கோர்ட்டு தான் சிபிஐ சொல்லிச்சு, நாங்கள் ஒரு எஸ்ஐடி வேணும் தான், அது கூட நாங்கள் போகல, கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் போனாங்க அப்படின்னு. அந்த மக்களை கூட்டி சென்றது தாவேக்கா தான்.